பள்ளி ஆண்டு விழா. எல்கேஜி பொடிசுகளில் ஆரம்பித்து +2 பையன்கள் பெண்கள் வரை எல்லோரும் மேடையேறி ஆடிப்பாடிக் கொண்டிருந்தார்கள். தந்தை ஒருவர் அவன் மகன் அன்றைக்கு மேடை ஏறி ஆடப்போகிறான். அதுவும் கும்பலோடு கோவிந்தாவாக இல்லாமல் தனி நடனம். மைக்கேல் ஜாக்சன் பாட்டுக்கு. சிறிது நேரத்தில் அறிவிப்பு வந்தது. சடாரென்று பையை திறந்து கேமராவை கையில் எடுத்தார் அவர் தந்தை. முன்வரிசையை நோக்கி ஓடினார். சரியாக அவர் அங்கே சென்று சேர்ந்ததும் இசை ஒலிக்க ஆரம்பித்தது. மகன் ஆடத் தொடங்கிவிட்டான். தந்தைக்கு ஈன்றபொழுதி பெரிதுவக்கும். கேமராவை திறந்து அத்தனையையும் ஆசையாக படம் பிடிக்க ஆரம்பித்தார். 5 நிமிடம். மகன் அமர்க்களப்படுத்திவிட்டான். எல்லோரும் பெரிதாக கை தட்டினார்கள். தந்தைக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. தன்னுடைய இருக்கைக்கு திரும்பினார். அங்கே அவரது மனைவி கேலிச்சிரிப்போடு அவரை பார்த்தார். என்ன, வீடியோ ரெக்கார்டிங் ஆச்சா? ஓ, பிரமாதம். மகன் சூப்பரா ஆடினான்ல. உண்மைதான். ஆனா நீங்க மகன் ஆடினதை விட உங்க கேமரா செவ்வகத்துக்குள்ள என்ன தெரியுதுன்னு தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அவனோட ஆட்டத்தை 2 கண்ணால பார்த்து ரசிச்சது மத்தவங்க தானே. நீ என்ன சொல்றே? கணவருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. மகன் ஆடறான், வீடியோ ரெக்கார்ட் செஞ்சேன், தப்பா? அப்படி இல்லைங்க. என்னதான் எலக்ட்ரானிக் பொருள்கள்ல காட்சியை பார்த்தாலும் நேர்ல பார்க்கிற அழகுக்கு இணையாகுமா? அதையெல்லாம் ரசிச்சு அனுபவிக்கணுங்க என்றார் அவர் மனைவி. இது பத்தி ஒரு புத்த துறவி கவிதை கூட இருக்கு. தெரியுமா? தெரியாதே. என்னது? வானத்தில் முழு நிலா. நீரில் அதன் பிம்பத்தை ஏன் ரசிக்கிறாய்? கொஞ்சம் நிமிர்ந்து பார்.